Hi friends, in the video நம்ம பார்க்க போறது CBSE Class 9 Maths கணித மஞ்சரி bookல இருக்க Chapter 3 The World of Numbers. போன வீடியோல fractions and rational numbers பத்தி படிச்சோம். இப்போ 3.4.1 representation of rational numbers on the number line. நம்பர் லைன்ல எப்படி ரேஷனல் நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நார்மலா நம்பர் லைன்ல எப்படி இன்டீஜர்ஸை ரெப்ரசென்ட் பண்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா? எப்படி பண்ணுவோம்? ஒரு லைன் போட்டு அதுல ஒரு சென்டரை மார்க் பண்ணுவோம், அது ஜீரோன்னு மார்க் பண்ணுவோம், அதுதான் ஆரிஜின். அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்கிறதெல்லாம் 1 2 3ன்னு 1 யூனிட்ஸ் 2 யூனிட்ஸ்னு மார்க் பண்ணுவோம் பாசிட்டிவ் நம்பர்ஸ்ல. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் -1 -2ன்னு நெகட்டிவ்ல மார்க் பண்ணுவோம். அண்ட் எல்லா நம்பர்ஸுமே ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும், ஒன்று சின்னதா ஒன்று பெருசா இருக்காது. இப்போ ரேஷனல் நம்பர்ஸை எப்படி அந்த மாதிரி நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா, இப்போ ரேஷனல் நம்பருங்கிறது என்ன? இன்டீஜர் அண்ட் ஃபிராக்ஷன் ரெண்டுமே சேர்ந்தது தான் இல்லையா? இன்டீஜர்ஸ் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ ஃபிராக்ஷன்ஸ் எப்படி மார்க் பண்ண போறோம் அப்படின்னா, ரெண்டு இன்டீஜர்ஸ்க்கு நடுவுல தான் இந்த ஃபிராக்ஷன்ஸ் எப்பவுமே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 எடுத்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் நடுவுல கரெக்டா ஹாஃப் வேல வரும். இது -3/4 பாத்தீங்கன்னா இட் லைஸ் பிட்வீன் -1 and 0. இந்த நம்பர் லைன்ல பாருங்க, 0க்கும் 1க்கும் நடுவுல 1/2 இருக்கு அண்ட் 0க்கும் -1க்கும் நடுவுல -3/4 இருக்கு. இப்போ எல்லாமே இந்த 0 to 1க்கும் 0 to -1க்கும் நடுவுல அந்த மாதிரி தான் இருக்குமா? இல்ல 1க்கும் 2க்கும் நடுவுல 1க்கும் -2க்கும் நடுவுல இல்லைன்னா 3க்கும் 4க்கும் நடுவுல அந்த மாதிரி எல்லாம் ஃபிராக்ஷன்ஸ் இருக்கவே இருக்காதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியும் இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1/2 3/4லாம் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ப்ராப்பர் ஃபிராக்ஷனுங்கிறது என்ன? மேல சின்ன நம்பர் இருக்கும், கீழே பெரிய நம்பர் இருக்கும், அதுதான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இப்போ ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கிறது எல்லாமே 0 to 1, இது நெகட்டிவா இருந்தா 0 to -1 அந்த பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல தான் இருக்கும், அந்த இன்டிஜர்ஸ்க்கு நடுவுல தான் இருக்கும். இதே இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இப்போ இதே 13 மாத்திருவோமே. இப்போ 13/4ன்னு வச்சுப்போம். அப்போ 13 பெரிய நம்பரா 4 விட, ஸோ டினாமினேட்டர்ல சின்ன நம்பர் நியூமரேட்டர்ல பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா அப்போ அந்த கேஸ்ல 1க்கும் கிரேட்டரா வரும். அது 1க்கும் 2க்கும் நடுவுல இருக்கலாம், இல்ல 2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கலாம், அந்த மாதிரி வரும். அது எங்க கரெக்டா வரும், எந்த ரெண்டு இன்டிஜர்ஸ்க்கு நடுவுல வரும் அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம இதை டிவைட் பண்ணணும். 13 divided by 4 பண்ணணும். இப்போ 13 divided by 4 பண்ணீங்கன்னா 4 3s are 12 இல்லையா? அப்புறம் ரிமைண்டர் 1 வரும். இப்போ இத ஒரு மிக்சட் ஃபிராக்ஷன்ஸா நம்ம எழுத போறோம். எப்படின்னா, குவாஷன்ட்டை நம்ம சென்டரா போடுவோம், அதுதான் இன்டீஜர். மிக்சட் ஃபிராக்ஷன்ங்கிறது என்னன்னா, ஒரு இன்டீஜர் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருக்கும், அது ரெண்டுமே சேர்ந்ததுதான் ஒரு மிக்சட் ஃபிராக்ஷன். ஸோ அந்த இன்டீஜர் குவாஷன்ட்ல இருக்க அந்த 3 அண்ட் அதோட ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்னன்னா, ரிமைண்டர்ல இருக்க 1 நியூமரேட்டர்லயும் நம்ம எந்த நம்பரால டிவைட் பண்ணுமோ அது டினாமினேட்டர்லயே இருக்கும். இப்போ 3 1/4 அது மாதிரி இருக்கா? இது ஒரு மிக்சட் ஃபிராக்ஷன். இதை வச்சு நம்பர் லைன் எப்படி மார்க் பண்ணுவோம்னா, இப்போ நம்பர் லைன்ல இங்க 3 இங்க 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3க்கு அப்புறம் இருக்கும் அந்த யூனிட் ஆஃப் இன்டர்வல்ல நம்ம மார்க் பண்ண போறோம். அது எப்படி மார்க் பண்ணணும்னா, 1/4 இருக்கு இல்லையா? இங்க 3 இருக்கு, அந்த 3ய 3க்கு அப்புறம் அந்த யூனிட் இன்டர்வல்ல மார்க் பண்ண போறோம்னு தெரிஞ்சிச்சு. இந்த 1/4 வச்சு என்ன பண்ணுவோம்னா, இந்த யூனிட் இன்டர்வல்ல 4 பார்ட்ஸா பிரிப்போம். மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் இதுதான். அப்போ இதுதான் 3 1/4 அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா 13/4ன்னு சொல்லலாம். அப்போ 13/4 எங்க வரும்? இந்த 3க்கு அடுத்து 1 பாயிண்ட் வரும், அதை 4ஆ பிரிச்சு அதுல 1 பாயிண்ட் எங்க இருக்கோ அதுதான் 13/4, இல்லைன்னா 3 1/4ன்னு சொல்லலாம். இப்போ இதை ஜெனரலைஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. டு ரெப்ரசென்ட் a rational number p/q, q not equal to 0. இப்போ ஒரு ரேஷனல் நம்பர் இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல p/q where q not equal to 0 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்பர் லைன்ல எங்க மார்க் பண்ணுவோம் அப்படின்னு எப்படி சொல்றதுன்னா, டிவைட் த யூனிட் இன்டர்வல் the distance between two consecutive integers. அந்த யூனிட் இன்டர்வல்னா ரெண்டு இன்டிஜர்ஸ்குள்ள தான் அந்த ஃபிராக்ஷன் வரும் இல்லையா? அந்த ரெண்டு கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்குள்ள இருக்க அந்த இன்டர்வல் தான் யூனிட் இன்டர்வல் சொல்றாங்க. அதை எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல போறாங்க. இன்டூ q ஈக்குவல் பார்ட்ஸ். டினாமினேட்டர்ல q இருக்கா? அந்த மாதிரி q ஈக்குவல் பார்ட்ஸ்ல பிரிக்கணும். இப்போ 1/4ல நம்ம 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சோம்ல, அந்த மாதிரி
டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அவ்வளோ ஈக்குவல் பார்ட்ஸ்ல பிரிக்கணும். அதுதான் ஜென்ரலா Q ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கணும்னு சொல்றாங்க. அதை பிரிச்சுட்டு எந்த பாயிண்ட் வந்து அந்த ஃபிராக்ஷனை ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா அதை P தான் முடிவு பண்ணும். அதாவது மேல இருக்க அந்த நியூமரேட்டர் தான் முடிவு பண்ணும். இங்க 1 இருந்துச்சா, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் 3க்கு அப்புறம் இருக்க அந்த ஃபர்ஸ்ட் லைனை நம்ம செலக்ட் பண்ணோம். இது P2 இருந்தா செகண்ட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி P தான் எந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுதுன்னு சொல்லும். Q வந்து எத்தனை பார்ட்ஸா டிவைட் பண்ணுதுன்னு சொல்லுது, அண்ட் P வந்து எத்தனாவது பாயிண்ட் வந்து அந்த ஃபிராக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த பியோட வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்தா ரைட் சைடு ஆஃப் ஜீரோவா வரும், நெகட்டிவா இருந்தா லெஃப்ட் சைடு ஆஃப் ஜீரோக்கு போகும். ஏன்னா ஜீரோக்கு லெஃப்ட் சைடு தான் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு, ஜீரோக்கு ரைட் சைடு தான் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ 3/4 நார்மலா எப்படி மார்க் பண்றது அப்படின்னா 3/4 வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஸோ 0க்கும் 1க்கும் நடுவுல தான் வரும். அப்போ கீழே வந்து கியோட வேல்யூ என்னவா இருக்கு, 4ஆ இருக்கு. ஸோ 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், இது வந்து செகண்ட், இது தேர்ட், இது 4ன்னு 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறோம். 4 ஈக்குவல் பார்ட்ஸ்ன உடனே நம்ம 0க்கு 1க்கும் நடுவுல 1 2 3 4ன்னு அந்த மாதிரி லைன் போட்டுறக்கூடாது. 3 லைன்ஸ் போட்டாதான் நமக்கு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த தப்பு பண்ணக்கூடாது. இப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சதும் நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, 3. அப்போ தேர்ட் பாயிண்ட் எங்க இருக்கு, 1 2 3. இதுதான் தேர்ட் பாயிண்ட், அதனால இதுதான் 3/4. இந்த மாதிரி தான் ஒரு ரேஷனல் நம்பர், ஒரு ஃபிராக்ஷன்ல இருக்க ரேஷனல் நம்பரை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். அண்ட் நான் முன்னாடி சொன்னதுதான் கிரேட்டர் தேன் 1, 0 to 1 தான் அந்த ஃபிராக்ஷன்ஸ் இருக்கணும் இல்ல, கிரேட்டர் தேன் 1ஆவுமே இருக்கலாம். அப்படி இருந்தா அது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கும். அது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தினா நமக்கு நம்பர் லைன்ல எங்க மார்க் பண்றதுன்னு ஈஸியா தெரிஞ்சிடும். இங்க வந்து 9/4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம சொன்ன மாதிரி டிவைட் பண்ணோம்னா 2 1/4ன்னு வரும். அப்போ நம்ம எங்க மார்க் பண்ணணும், 2 இங்க இருக்கா, 2 இன்டீஜருக்கும் 3 இன்டீஜருக்கும் நடுவுல 1/4. அப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கணும். அதுல 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கு, இங்க இருக்கு, அதுதான் 9/4. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பாயிண்ட்டை நம்பர் லைன்ல மார்க் பண்ணணும் இன் கேஸ் இஃப் இட் இஸ் அ ஃபிராக்ஷன். திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட்ல ட்ரை அண்ட் ரெப்ரசென்ட் 8/5 and -7/4 ஆன் நம்பர் லைன். இந்த 8/5ம் -7/4ம் ரெண்டுமே ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அப்போ கிரேட்டர் தென் 1ஆ தான் இருக்கும். அதை நம்ம டிவைட் பண்ணி அதோட மிக்சட் ஃபிராக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 8/5 பார்த்தீங்கன்னா 5 1s are 5, பேலன்ஸ் 3. இதை நம்ம மிக்சட் ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதுவோம், குவாஷன்ட்டை வந்து பெருசா இன்டிஜரா எழுதுவோம். அண்ட் 5ஆல டிவைட் பண்றதுனால இங்கேயும் 5 தான் டிவைட் ஆகும். அண்ட் மேல நியூமரேட்டர்ல வந்து இந்த ரிமைண்டர் இருக்கும் 3. அப்போ எங்க மார்க் ஆகும், 1க்கு அப்புறம் 5 பார்ட்ஸா பிரிக்கணும், அதுல 3 மார்க் பண்ணணும். நான் இதே நம்பர் லைன்ல சொல்றேன். 1 இங்க இருக்கா, 1க்கு அப்புறம்னா 1க்கும் 2க்கும் நடுவுல மார்க் பண்ணணும். இப்போ இங்க வந்து 3 பார்ட்ஸ் 4 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க, நம்ம 5 பார்ட்ஸா பிரிக்கணும் இல்லையா, அதனால ரெட் கலர்ல மார்க் பண்றது எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5. அதாவது 2வும் சேர்த்து தான் மார்க் பண்ணோம். அது 5 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கும். இப்போ மேல நியூமரேட்டர்ல 3 இருக்கா, அப்போ 3 வந்து 1 2 3. இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து அந்த 8/5, 1க்கு அப்புறம் வரும் அந்த 8/5. இப்படிதான் நம்பர் லைன்ல மார்க் பண்ணணும். இது -7/4 பாத்தீங்கன்னா நெகட்டிவ், அதாவது 0க்கு இந்த சைடு வரும். அதை வந்து மிக்சட் ஃபிராக்ஷன்ல பண்ணி பார்க்கலாமா. 7 டிவைடட் பை 4 பண்ணணும். அப்போ 4 1s are 4, பேலன்ஸ் வந்து 3. இது மிக்சட் ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதுவோம், குவாஷன்ட்டை வந்து பெருசா 1 அண்ட் அது 4ஆல டிவைட் ஆகிறதுனால இங்க 4 தான் வரும். அண்ட் இங்க நியூமரேட்டர்ல ரிமைண்டர் 3 போடணும். அண்ட் இது வந்து நெகட்டிவ் நம்பர் இல்லையா, -7/4, அதனால இது -1 3/4 அந்த மாதிரி தான் வரும். அப்போ இந்த பக்கம் 0 இருக்கா, இங்க 1, இது வந்து -1ஆ இருக்கும். இப்போ -1க்கும் -2க்கும் நடுவுல 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கணும். 1 2 3, இந்த 2வும் சேர்த்தா 4. 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சு அது தேர்ட் ஒன் எது, இதுதான். -1ல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ பாசிட்டிவ்ல பண்றோம்னா நம்ம இந்த ரைட் சைடு தான் பார்ப்போம், ரைட் சைடு தான் கவுண்ட் பண்ணுவோம். ஆனா லெஃப்ட் சைடுல பண்ணும்போது நம்ம லெஃப்ட் சைடு தான் கவுண்ட் பண்ணணும். -1ல இருந்து 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணணும். அப்போ 2க்கு பக்கத்துல இருக்க அந்த பாயிண்ட் தான் நமக்கு -7/4ஆ வரும். ஸோ இதுதான் அந்த நம்பர் லைன்ல ஃபிராக்ஷனோட பாயிண்ட். இங்க சில இன்டீஜர்ஸ் அண்ட் ஃபிராக்ஷனல் ரேஷனல் நம்பர்ஸ் நம்பர் லைன்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன், 7/8 -7/8. அதனால
அது வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் வருது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் நியூமரேட்டர்லையும் சின்ன நம்பர் டினாமினேட்டர்லையும், அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இருக்கு. அதனால தான் அது கிரேட்டர் தென் 1 இருக்கு. இப்போ நீங்க இதெல்லாம் வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மிக்சட் ஃபிராக்ஷன்ல தெரியும். அப்போ அது 2க்கும் 3க்கும் நடுவில் வருது, 3க்கும் 4க்கும் நடுவில் வருதுன்னு அந்த மிக்சட் ஃபிராக்ஷன்ல வர இன்டீஜர் பொறுத்து எந்த 2 இன்டீஜருக்குள்ள வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அ ரேஷனல் நம்பர். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ரேஷனல் நம்பரை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ் தான் இந்த ரேஷனல் நம்பர்னா இந்த மாதிரி 2 கோடு அதுக்குள்ள எக்ஸ போடணும் அப்படின்னா அது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ரேஷனல் நம்பர் எக்ஸ்னு சொல்லலாம். அப்சல்யூட் வேல்யூனா என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0 ஆன் த நம்பர் லைன். இப்போ நம்பர் லைன்ல 0ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ், இப்போ 0 to 4ன்னு வச்சுக்கோங்களேன், 4 டிஸ்டன்ஸா. இதே 0 to -4னா எவ்வளவு டிஸ்டன்ஸ், -4ன்னு சொல்லுவோமா. டிஸ்டன்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ அப்சல்யூட் வேல்யூங்கிறது எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 1ல பாத்தீங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பர் 5/3 அப்சல்யூட் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்போ அதே தான் 5/3 தான். இதே எக்ஸ் வேல்யூ வந்து -5/3 இருக்கு, நெகட்டிவ்ல இருக்குன்னா அப்பவும் இந்த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் -5/3 வந்து 5/3 பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். இது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 0 வந்து 0வா இருக்கும். ஸோ 0 இல்லைன்னா பாசிட்டிவ் வேல்யூ வருமே தவிர நெகட்டிவ் வேல்யூ இருக்காது. ஏன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூல இருக்காது இல்லையா. அது ஃபார்வர்டா போனாலும் சரி, பேக்வர்டா போனாலும் சரி, அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும். ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அ பாசிட்டிவ் நம்பர் வில் பி த நம்பர் இட் செல்ஃப், அதே நம்பரா தான் இருக்கும். இது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் நெகட்டிவ் நம்பர் வந்து அதோட பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும். அந்த நெகட்டிவ் சைனை மட்டும் எடுத்துட்டு அதோட பாசிட்டிவ் வேல்யூ என்னவா இருக்கும், அதுதான் அந்த அப்சல்யூட் வேல்யூ. அப்போ அப்சல்யூட் வேல்யூ வந்து எப்பவுமே ஒரு நான் நெகட்டிவா இருக்கும். அது எப்படி எழுதலாம், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 0, 0வா இருக்கலாம், இல்லைன்னா அது கிரேட்டர் than வேல்யூ பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்காது. For two rational numbers a and b, இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் தான் வந்து அப்சல்யூட் வேல்யூன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ 0ல இருந்து 3னா 3ன்னு சொல்லலாம். இதே 0ல இருந்து -4னா 4ன்னு சொல்லலாம். இப்போ 3ல இருந்து -4 அந்த மாதிரியான வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. a ஓட பாயிண்ட் வந்து 3, b வந்து -4ன்னு 0ல ஆரம்பிக்கல, அது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிக்குது. அப்போ அதோட வேல்யூ எப்படி பார்ப்போம் அப்படின்னா இந்த மாதிரி அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் a minus b அப்படின்னு பார்ப்போம். இதுல a வந்து 3 and b வந்து -4. அப்போ அந்த வேல்யூ எப்படி வரும், a minus b 3 minus b ஓட வேல்யூ -4, ஸோ மைனஸ் ஆஃப் -4ன்னு வரும். இப்போ அதோட வேல்யூ என்னவா இருக்கும், இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா பிளஸ் ஆயிடுமா, 4 plus 3 7. ஸோ மாடுலஸ் ஆஃப் 7 வேல்யூ என்ன, 7. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா 7 யூனிட்ஸ் வரும், 1 2 3 4 5 6 7. அந்த டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறோம், இந்த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் a minus b போடுறோம். அந்த பாயிண்ட் ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்றோம். இதே நீங்க a வந்து -4 ஆகும், b 3 ஆகும் எடுத்து பாருங்க, அதே வேல்யூ தான் வரும். a வந்து -4 and மைனஸ் b ஓட வேல்யூ என்ன 3. இப்போ ஆன்சர் என்ன வருது, -7 வருது. ரெண்டுமே ஆட் ஆயிட்டு -7 வருது. பட் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் -7 என்ன, 7 தான். அது நெகட்டிவ் வேல்யூல வந்தாலுமே நமக்கு பாசிட்டிவ்ல தான் அப்சல்யூட் வேல்யூ கிடைக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 7. ஸோ எப்படி அந்த நம்பர்ஸ் மாத்தி போட்டாலுமே டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவா வரணும். அதுதான் நம்ம அப்சல்யூட் வேல்யூ பார்க்கிறோம். 3.4.2 the density of rational numbers. ரேஷனல் நம்பர்ஸோட ஒரு மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் இந்த டென்சிட்டி. இப்போ ஒரு 2 இன்டிஜர் எடுத்துக்கோங்க, 1 and 2ன்னு. இதுக்குள்ளதான் இந்த 3/2ங்கிற ஒரு ரேஷனல் நம்பர் வருது. அதே மாதிரி between 1 and 3/2 there is another rational number 5/4. இப்போ 3/2க்கும் 1க்கும் நடுவில் 5/4ன்னு இன்னொரு ரேஷனல் நம்பர் வருது. நம்பர் லைன்ல பாருங்க உங்களுக்கு புரியும். இங்க 3/2 இருக்கா, 1க்கும் 2க்கும் நடுவில் 3/2 வருது. அண்ட் இந்த 1க்கும் 3/2க்கும் நடுவுலுமே இன்னொரு ரேஷனல் நம்பர் 5/4 இருக்கு. இப்போ 1க்கும் 5/4க்கும் பார்த்தாலுமே அதுக்கு நடுவுலயும் ஒரு ரேஷனல் நம்பர் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி எவ்வளவு க்ளோஸ், எவ்வளவு சின்ன கேப்பா இருந்தாலுமே கூட ஒரு 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவுல அதுக்குள்ளயும் இன்னொரு ரேஷனல் நம்பர் இருக்கும். No matter how close two rational numbers are on the number line, you can always find another rational number between them. 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவுல இன்னொரு ரேஷனல் நம்பர் நம்ம எப்பவுமே ஃபைண்ட் பண்ண முடியும். அண்ட் அதோட எக்ஸாக்ட் ஹாஃபா கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம்.
ரெண்டு ரேஷனல் நம்பருக்கும் நடுவுல அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு எக்ஸாக்ட் நடுவுல இருக்க ரேஷனல் நம்பர் நமக்கு கிடைக்கும். இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 and 3/2 எடுத்துக்கலாம். இப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், அந்த 1 and 3/2 ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 2 பண்ணுவோம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5/4 கிடைக்கும், which is exactly between the 1 and 3/2 half the way. கரெக்டா half the wayல கரெக்டா 1க்கும் 3/2க்கு halfல அந்த 5/4 இருக்கும். Try to explain why the average of two rational numbers a and b which equals a plus b by 2 is always a rational number between a and b. ஏன் a plus bன்னு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணா அந்த ரேஷனல் நம்பர் வந்து aக்கும் bக்கும் நடுவுல இருக்கு அப்படின்னா எப்பவுமே ஒரு மிட் பாயிண்டர் 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 2 பண்ணுவோம் இல்லையா. அதனாலதான் நம்ம டிவைட் பை 2 பண்றதுனால எக்ஸாக்ட் ஹாஃப் வேல இருக்க அந்த ரேஷனல் நம்பர் நமக்கு கிடைக்குது. ரெண்டு ரேஷனல் நம்பர் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணா எக்ஸாக்ட் ஹாஃப் வேல இருக்க அந்த பாயிண்ட்ல இருக்க ரேஷனல் நம்பர் நமக்கு கிடைக்குது. This means that there are infinitely many rational numbers between any two points. அப்போ நிறைய rational numbers இருக்கா between any two points அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த 1 சென்டிமீட்டர் இவ்வளவுதான்னா கூட அதுக்குள்ள நம்ம மில்லிமீட்டர் நானோமீட்டர்னு எவ்வளவோ சைஸ் குட்டி குட்டி சைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மைக்ரோஸ்கோபிக்கா பாக்குற அளவுக்கு. சோ அந்த பாயிண்ட்ல கூட ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் நம்மளால வைக்க முடியும். So there is infinitely many rational numbers. It feels as though rational numbers must completely fill the number line, leaving no gaps whatsoever, but do they? அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் லைனை ஃபுல்லா ரேஷனல் நம்பர்ஸே கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா கரெக்ட் தான், ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒவ்வொரு ரேஷனல் நம்பர் கண்டிப்பா இருக்கும். ஒரு நம்பர் லைன்ல எல்லா பாயிண்ட்டுமே நம்மளால ஒரு ரேஷனல் நம்பரால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இப்போ exercise set 3.4 represent the rational numbers 2/3 minus 5/4 and 1.5 on a single number line. நம்பர் லைன்ல இந்த ஃபிராக்ஷன்ஸ்லாம் வரைய சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா மிக்சட் ஃபிராக்ஷன், ஸோ அதுவும் டைரக்டா போட்டுடலாம். இது வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இதுவுமே நம்ம டைரக்டா போட்டுக்கலாம். இது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு, மேல நியூமரேட்டர் பெருசா இருக்கு, அப்போ இது மிக்சட் ஃபிராக்ஷனா நம்ம மாத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணிடலாமா. ப்ராப்பர் ஃபிராக்ஷனாவே நமக்கு 0 to 1க்கு நடுவுல தான் வரும். இப்போ 0 to 1க்கு நடுவுல எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இங்க டினாமினேட்டர்ல 3 இருக்கா. ஸோ 3 பார்ட்ஸா நம்ம பிரிக்கணும். 3னா 3 கோடு போடக்கூடாது, இதோட சேர்த்து தான் 3 1 2 3. அப்பதான் இங்க இருந்து 1 2 3ன்னு 3 பார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ 2/3 தான் நமக்கு வேணும் இல்லையா, அப்போ மேல நியூமரேட்டர்ல 2 இருக்கா. ஸோ 1 2, இந்த பாயிண்ட் தான் 2/3 மார்க் பண்ணணும். இப்போ இந்த மிக்சட் ஃபிராக்ஷன் பண்ணலாம், இதுவுமே பாசிட்டிவ் நம்பர் தான். ஸோ 1க்கு அப்புறம் 2 இருக்குமா, இதுல 1க்கும் 2க்கும் நடுவுல தான் இந்த பாயிண்ட் வரும். ஏன்னா இங்க இன்டீஜர் வந்து 1 இருக்கா, சோ அதனால 1க்கு அடுத்து தான் இந்த பாயிண்ட் வரும். அண்ட் இது வந்து எத்தனை பார்ட்ஸா பிரிக்கணும் 1க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பார்ட்ஸா பிரிக்கணும். ஏன்னா டிவைட்ல 2 இருக்கு. இந்த மாதிரி ஒன்னு போட்டோம்னா இதுதான் வந்து 2 பார்ட்ஸா பிரிச்சது. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் தான் கேக்குறாங்க. அப்ப இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 1/2 1.5. பாத்தீங்கன்னாவே தெரியும், இது வரைக்கும் 1, இதுல வந்து half 1.5. இப்போ இது பாத்தீங்கன்னா 5/4. இது எப்படி நம்ம மிக்சட் ஃபிராக்ஷனா எடுப்போம், 5 divided by 4. அப்போ 4 ones are 4, ரிமைண்டர் வந்து 1. அப்போ மிக்சட் ஃபிராக்ஷன் எப்படி எழுதுவோம், இந்த குவாஷன்ட்ல இருக்க 1 பெருசா, டிவைட்ல இருக்கிறது டிவைட்ல எழுதணும், அண்ட் ரிமைண்டர் வந்து நியூமரேட்டர்ல எழுதணும். இப்போ 1க்கு அப்புறம் அது 1/4. ஆக்சுவலா இங்க -5/4 இருக்கு, மைனஸ் மறந்துடக்கூடாது இந்த மாதிரி பண்ணும்போது. அப்போ -1 1/4 வரும். அப்போ லெஃப்ட் சைட் தான் வரும் நெகட்டிவ் நம்பர்னா. அது எதுக்கு அப்புறம் வரனா -1க்கு அப்புறம். ஸோ இது வந்து -1, இது வந்து -2னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் வரும். அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல எங்க வரும்னா 4 பார்ட்ஸா பிரிக்கணும். இப்போ 4 இருக்கு, அதனால 4 பார்ட்ஸா பிரிச்சிட்டோம். அதுல 1 தான் மேல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க இருந்து பாக்கணும்னா இங்க இருந்து பாசிட்டிவ்ல பாக்கணும்னா 1 2 3ன்னு இந்த மாதிரி எண்ணுவோம். இது நெகட்டிவ்ல பாக்கணும்னா இந்த சைட்ல இருந்து எண்ணுவோம். அப்போ நீங்க -1ல இருந்து 1 தானே நம்பர், அப்போ இதுதான் -1 1/4 இல்லைன்னா -5/4ன்னு எழுதலாம். கொஸ்டின்ல -5/4 தானே இருக்கு, ஸோ அப்படியே எழுதிடலாம் -5/4. இந்த பாயிண்ட் தான் அது. இது வந்து 2/3, இது 1.5. இந்த மாதிரி நம்பர் லைன்ல நீங்க வரையணும். ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், மிக்சட் ஃபிராக்ஷன் எது கொடுத்தாலுமே உங்களுக்கு வரைய தெரியணும். செகண்ட் கொஸ்டின், find the 3 distinct rational numbers that lie strictly between -half and 1/4. இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல இருக்க ரேஷனல் நம்பர்ஸ், 3 ரேஷனல் நம்பர்ஸ் கேக்குறாங்க, 3 ரேஷனல் நம்பர்ஸ் கேக்குறாங்க. ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல இருக்க ரேஷனல் நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம், அதோட மிட் பாயிண்ட் நம்ம எடுப்போம். அதாவது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்தா இதுக்கு எக்ஸாக்ட் மிட் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு 3 ரேஷனல் நம்பர் தானே கேக்குறாங்க, அப்போ நம்ம எல்லாத்துக்கும் மிட் பாயிண்ட் எடுக்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரை எடுத்தோம்னா -12 + 1/4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 2 பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணோம்னா இங்க டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இன்டூ 2 பண்ணா இதுவுமே 4 ஆகும், அதனால இன்டூ 2 பண்ணலாம். அப்போ இந்த நம்பர் என்னவாகும், -2 ஆகும். இங்க 2 × 2 4 ஆகும். இப்போ +1/4 டிவைடட் பை 2. இப்போ ரெண்டுமே சேம் டினாமினேட்டரா இப்போ நார்மலாவே ஆட் பண்ணலாம். -2 + 1 டிவைடட் பை 4 டிவைடட் பை 2. இப்போ -2 + 1 என்ன ஆன்சர்னா -1 டிவைடட் பை 4 டிவைடட் பை 2. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்க 2/1 அர்த்தம், அதாவது -1/4 டிவைடட் பை 2/1 அர்த்தம். இது வந்து நம்ம மேல இன்டூல கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவோம், -1/4 இன்டூ டிவைட வந்து நம்ம இன்டூவா மாத்தினா கீழே இருக்க அந்த நம்பரை இன்வெர்டடா கொண்டு வரணும். ஸோ 2/1 வந்து 1/2 ஆகும். இப்போ வந்து நார்மலா நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். -1/4 2s are 8 -1/8. இப்போ நம்ம நம்பர் லைன்ல யோசிச்சு பாருங்க, -1/2 இங்க இருக்கும், 1/4 வந்து இங்க 0 இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கும். ஏன்னா இது வந்து நெகட்டிவ்ல இருக்கு, இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. இப்போ -1/8 தானே இப்போ வந்து மிட் பாயிண்ட். அப்போ -1/8னா இந்த சைடு வரும், இதுவும் மைனஸ்ல இருக்கிறதுனால இங்க வரும் -1/8. ஓகேவா? இப்போ ஏதாவது ரெண்டு பாயிண்ட் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் கேட்டாங்க இல்லையா, ஒரு பாயிண்ட் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் ரேஷனல் நம்பர், இன்னும் ரெண்டு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதனால இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம், -1/8 -1/4 எடுத்துட்டு அதோட மிட் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப நமக்கு இன்னொரு ரேஷனல் நம்பர் பிட்வீன் தீஸ் டூ நம்பர்ஸ் கிடைக்கும். So -1/8 plus 1/4 divided by 2. இப்போ இதை வந்து into 2 பண்ணீங்கன்னா denominator சேம் ஆயிடும். So -1/8 plus 2/4 2s are 8 divided by 2. அதுக்கப்புறமா -1 plus 2 எவ்வளோ 1. So 1/8 divided by 2. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். 1/8 இது வந்து 2/1 மாதிரி இருக்கா, அதை இன்வெர்ட் பண்ணா 1/2 ஆகும். ஸோ இங்க மைனஸ் ஏதாவது விட்டோமா, இல்ல இங்க 1 தான் வருது. ஸோ 1/8 2s are 16. 1/16 ஒரு பாசிட்டிவ் நம்பர் வருது. இப்போ இதோட மிட் பாயிண்ட் வந்து இங்க வரும் 1/16. இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தட் இஸ் பிட்வீன் -1/8 and 1/4. அதே மாதிரி இன்னொரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் எடுக்கணும் இல்லை, இந்த ரெண்டு பாயிண்ட் கூட எடுக்கலாம். நம்ம இதுவே எடுத்துக்கலாம். 1/16க்கும் 1/4க்கும் நடுவுல இருக்க பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். டிவைடட் பை 2 இன்டூ 4 பண்ணீங்கன்னா 16 ஆகும். ஸோ 1/16 பிளஸ் இது வந்து 4/16 ஆகும் டிவைடட் பை 2 which is equal to 4 plus 1 5 5/16 divided by 2. இது வந்து 2/1 போட்டா 5/16. இங்க டிவைட் பதில் மல்டிப்ளிகேஷன் மாத்திரம், அப்ப இது இன்வெர்ட் ஆகும். 2/1 வந்து 1/2 ஆகும். ஸோ 5 divided by 16 into 2 வந்து 32. 5/32 இது வந்து இந்த இடத்துல வரும் 5/32. இப்போ மூணு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஒன் இஸ் -1/8, இன்னொன்னு 1/16 and இன்னொன்னு 5/32. These are the three rational numbers that are between -1/2 and 1/4. Third question, simplify the expression -1/4 plus 5/12. இதை just add தான் பண்ணணும். different denominators இருக்கிறதுனால 4 tablesல 12 வருமா, into 3 பண்ணா 12 வரும், அதனால into 3 பண்ணிக்கலாம். அப்போ -3 divided by 12 plus 5/12 ஆகும். இப்போ denominators ரெண்டும் சேமா இருக்கு. அப்போ -3 plus 5 divided by 12 எவ்வளோ, 2/12. cancel ஆச்சுன்னா 1/6 வரும். So the answer is 1/6. Fourth question, a tailor has 15 3/4 meters of fine silk. If making one kurta requires 2 1/4 meters of silk. ஒரு டெய்லர் கிட்ட இந்த 15 and 3/4 meters of silk இருக்கு, and ஒரு குர்தா மேக் பண்றதுக்கு 2 1/4 meters of silk தேவைப்படுது. எக்ஸாக்ட்லி how many kurta can be made? அப்போ மொத்தம் எவ்வளவு குர்தா மேக் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. இப்போ நார்மலா இது வந்து ஃபிராக்ஷனா யோசிக்காதீங்க. ஒரு 10 meters இருக்கு, அதுல 2 meters வந்து ஒரு குர்தாக்கு தேவைப்படுதுன்னா அப்ப எத்தனை குர்தா மேக் பண்ண முடியும்னு கேட்டா என்ன பண்ணுவோம், இந்த டோட்டல்ல டிவைட் பை 2 பண்ணுவோம். அப்போ 5 குர்தாஸ் வரும். 10 divided by 2 5. So 5 kurtas மேக் பண்ண முடியும் அப்படின்னு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். டிவைட் தான் பண்ணுவோம். அப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணனா நம்ம முதல்ல இத ஒரு மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருந்து ஒரு நார்மல் ஃபிராக்ஷன், ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வருதா, அப்போ அந்த மாதிரி வர வைக்கணும். இது எப்படி பண்ணுவோம்னா, இந்த 15 3/4 15 plus 3/4 இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ நம்ம எப்படி பண்ணுவோம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 15 into 4 பண்ணுவோம். இப்போ 15 into 4 plus
3 divided by 4 ஆகும். இப்போ 15 4s are எவ்வளோ? 60 plus 3 divided by 4 equal to 63 by 4. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு இம்ப்ராப்பர்ல இருந்து மிக்சட் ஃபிராக்ஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா? 63 divided by 4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க 15, அப்போ இங்க 60 divided by 3 வரும். அதனாலதான் இங்க ரிமைண்டர் வந்து 3 இங்க போட்டிருக்காங்க, 4 வந்து இங்க போட்டிருக்காங்க, 15 வந்து குவாஷன்ட் அங்க 15 போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஆப்போசிட்டா மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருந்து நார்மல் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு வர வைக்கணும்னா எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி பிளஸ் போட்டுக்கணும். அப்போ பிளஸ் போட்டா இங்க டினாமினேட்டர்ல எதுவுமே இருக்காது, இங்க இருக்கும். அப்போ ரெண்டுமே சேர்த்து ஒரே டினாமினேட்டரா வர வைக்கிறதுக்கு இதை இன்டூ 4 பண்ணுவோம். அப்படி பண்ணோம்னா ஹோல் டிவைடட் பை 4 வரும். அதுக்கப்புறம் நார்மலா இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா 63 by 4 வருது. இந்த மாதிரி தான் எந்த மிக்சட் ஃபிராக்ஷனா இருந்தாலுமே இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு கொண்டு வரணும். இப்போ அதே மாதிரி இதுக்கும் பண்ணலாமா? 2 1 by 4னா 2 plus 1 by 4. அப்போ இந்த 4 இங்க போச்சுன்னா 4 into 2 plus 1 by 4 equal to 8 plus 1 by 4 9 by 4. 9 by 4 தான் அங்க 2 1 by 4ன்னு எழுதிருக்காங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த டோட்டலை இந்த நம்பரால டிவைட் பண்ணணும். இப்போ இந்த டோட்டல் என்ன? 63 by 4 divided by 9 by 4. இப்போ டிவைடை நம்ம எப்படி பண்ணுவோம்? முதல்ல மல்டிபிளிகேஷனை மாற்றுவோம். 63 by 4 இன்டூ மல்டிபிளிகேஷனை மாற்றும் போது இதை இன்வெர்ட் பண்ணுவோம் 4 by 9. இப்போ பார்த்தீங்கன்னா 4 4 கேன்சல் ஆயிடும். 9 டேபிள்ஸ்ல 63 7s ஆர் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 7. இப்போ 7 கொடுத்தா மேக் பண்ண முடியும். அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இது என்ன பண்ண போறோம்? டிவைட் பண்ண போறோமான. அப்புறம் மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கும்போது நம்மளால பண்ண முடியாது இல்லையா? அதனால இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்றோம். அவ்வளவுதான். Question: find three rational numbers between 3.1415 and 3.1416. இங்க வந்து ஃபிராக்ஷன் கொடுக்கல, டெசிமல் கொடுத்திருக்காங்க. டெசிமல் கொடுத்தா இன்னுமே ஈஸி தான். நான் எப்படி பண்றேன்னு சொல்றேன். இந்த மாதிரி ரெண்டு டெசிமல் நம்பர் இருக்கு, அதுக்கு நடுவுல இருக்க ரேஷனல் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம அதே மாதிரி டெசிமல்லே எழுதலாம். அது டெசிமல் நம்பரும் ஒரு ரேஷனல் நம்பர் தான். இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி எழுதிக்கிறீங்கன்னா 3.1415 கொடுத்ததை எழுதிட்டு இப்போ இதுக்கப்புறம் என்ன அர்த்தம்னா இங்க 0 இருக்குன்னு அர்த்தம். 5ஓட முடிஞ்சிருது அப்படின்னா இங்க 0 இருக்கு, அதனாலதான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 3.1416னா இதுக்கப்புறமும் 0 இருக்குன்னு அர்த்தம். வேற ஏதாவது நம்பர் வந்து அங்க போட்டிருப்பாங்க இல்லையா, அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு, அப்போ இங்கேயும் 0 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு நம்பர் பாருங்க, 50 60. 50க்கும் 60க்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்கும்? 51 52 53 54. இங்க 3 நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனா 59 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். நான் இங்க 5 நம்பர்ஸே கொடுத்துருக்கேன். இப்போ மற்ற நம்பர்ஸ்லாம் இதுல இருக்க மாதிரி அப்படியே எழுதிக்கோங்க. 3.141 3.141. ஸோ 3 ரேஷனல் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இங்க நான் 5 ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இங்க 50 இருக்கா, அப்போ அதுக்கப்புறம் 51 52 53 54 55 56 57 58 59 வரைக்குமே இந்த ரெண்டு டெசிமல் நம்பருக்குள்ளதான் இருக்கும். 60 அது ஏன்னா அதுக்கப்புறம் 60 வந்துடும், இந்த நம்பர் வந்துடும். அதனால இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த ரெண்டு டெசிமல் நம்பர்ஸ்குள்ள இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸி தானே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Sixth question, can you think of other ways to find the rational number between any two rational numbers? ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு உள்ள இருக்க ரேஷனல் நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த ரெண்டு ரேஷனல் நம்பரையும் a plus b divided by 2ன்னு அந்த ரெண்டு ரேஷனல் நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணுவோம். இப்போ வேற ஏதாவது மெத்தட்ல அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க வேற மெத்தட் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டினாமினேட்டர் சேமா இருக்க மாதிரி ரேஷனல் நம்பர் பார்க்கலாம். 3/7 எடுத்துக்கலாம், இன்னொன்னு 8/7 எடுத்துக்கலாம். இங்க வந்து ரெண்டுமே டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்போ இந்த நம்பர் லைன்லயே யோசிச்சு பாருங்களேன். 3/7 8/7 இங்க இருக்குன்னா அதுக்கு நடுவில் என்ன இருக்கும்? 4/7 இருக்கும், 5/7 இருக்கும், 6/7 இருக்கும், 7/7 இருக்கும், அதுக்கப்புறம் தான் 8/7 இருக்கும். இந்த மாதிரி இந்த 7 பார்ட்ஸ்ல பிரிச்சாங்கன்னா அந்த ரெண்டு நம்பருக்குள்ள நியூமரேட்டருக்குள்ள என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்குள்ள வர நம்பர்ஸ் தான். ஸோ 3/7 and 8/7 இருக்க ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா டினாமினேட்டர் சேமா இருக்கா, அதே டினாமினேட்டர் போட்டு இந்த நியூமரேட்டருக்குள்ள என்ன நம்பர்ஸ் இருக்கு? 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, அது எல்லாமே இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு உள்ள வர ரேஷனல் நம்பர் தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவில் இருக்க ஒரு ரேஷனல் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கலாம். வித் டினாமினேட்டர் சேமா இருக்கும் போது அது ஈஸியா இருக்கும். ஒருவேளை டிஃப்ரெண்டா இருக்கு டினாமினேட்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 எடுத்துக்கலாம்.
இன்னொன்று வந்து 9/4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சேம் டினாமினேட்டர் இல்ல இல்லையா, டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ நார்மலா நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சேம் டினாமினேட்டருக்கு வர வைப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போறோம். இப்போ 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 12 வரும். இப்போ 12 வந்து இங்க எப்படி வர வைக்கிறது, இன்டூ 4 பண்ணணும். அண்ட் இங்க 12 எப்படி வர வைக்கிறது, இன்டூ 3 பண்ணணும். அடிஷன்ல எப்படி பண்ணுவோமோ எல்சிஎம் எடுத்து அதே மாதிரி தான் இங்க பண்ண போறோம். சேம் டினாமினேட்டர்ல வர வைக்க போறோம். இப்போ இங்க 8/12 ஆகும். இங்க 9 3s are 27. ஸோ 27 டிவைடட் பை 12 இருக்கும். இப்போ சேம் டினாமினேட்டர் வந்துச்சா, இதுக்குள்ள நியூமரேட்டருக்குள்ள என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இது ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்க ரேஷனல் நம்பர்ஸ் தான். என்ன இருக்கு, 9/12 இருக்கு, 10/12 இருக்கு, அதுக்கப்புறம் 11 12 13 25 26 டிவைடட் பை 12 வரைக்கும், 10ல ஆரம்பிச்சு 26 டிவைடட் பை 12 வரைக்குமே இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்குள்ள தான் இருக்கு. அதாவது 2/3 அண்ட் 9/4ங்கிற ரெண்டு ரேஷனல் நம்பருக்குள்ள இருக்க ரேஷனல் நம்பர் தான் இதெல்லாம். 9/12 10/12 26/12 எல்லாமே. ஸோ முன்னாடி சொன்னது இது சொன்னது வேற இல்லை, அதே தான். என்ன, இங்க சேம் டினாமினேட்டர் இருந்ததுனால நம்ம டைரக்டா அந்த நியூமரேட்டர் நடுவில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் போட்டோம். இங்க வந்து சேம் டினாமினேட்டர் இல்ல, அதனால அதை மாத்திட்டு அதை போட்டிருக்கோம். ஸோ சேம் மெத்தட் தான். ஒரு மெத்தட் வந்து இந்த ஆவரேஜ் மெத்தட், ரெண்டு ரேஷனல் நம்பருக்கும் நடுவில் இருக்க ஆவரேஜ் எடுத்து கண்டுபிடிப்போம். இன்னொரு மெத்தட் வந்து இந்த நியூமரேட்டர்ஸ்க்கு சேம் டினாமினேட்டரா மாத்திட்டு அதுக்கப்புறம் நியூமரேட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே அந்த ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு உள்ள வர நம்பர்ஸ் தான். அவ்வளவுதான், இந்த எக்ஸசைஸ்ல எல்லா சம்ஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல 3.5 irrational நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த சாப்டரோட மற்ற எக்ஸசைசஸ் அண்ட் டாபிக்ஸ் வந்து தனித்தனி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.